வந்து என்னன்னா ரிப்போர்ட்டிங், ரிப்போர்ட்டட். இது ரெண்டு பார்ட் இருக்கும் இதுல. We will see this one at a time. We will see direct indirect முன்னாடி டென்ஸ்ல உங்களுக்கு நல்ல ஹோல்டு இருந்தா தான் டைரக்ட் இன்டைரக்ட் வரும். டென்ஸ்ல ஹோல்டு இல்லைனாக்கா டைரக்ட் இன்டைரக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஐ கோ அப்படிங்கிறேன். டைரக்ட்ல வந்து ஐ எம் சேயிங் ஐ கோ. அப்ப இன்டைரக்ட்ல என்னவா இருக்கும்? நீங்க இதை பத்தி ப்ரொனவுனை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் இந்த ரிப்போர்ட்டிங் ரிப்போர்ட்டட். இந்த ரிப்போர்ட்டடை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுவோம், அப்புறம் ரிப்போர்ட்டிங் கவர் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்டடை கவர் பண்றதுக்கு முன்னாடி யூ ஷுட் ஹேவ் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டென்சஸ். அந்த டென்சஸ் ஃபர்ஸ்ட் அந்த ரிப்போர்ட்டட்ல ஒரு மெயின் பார்ட் எடுக்கிறோம், அப்புறம் ரிப்போர்ட் எடுக்கிறோம், அப்புறம் ரிப்போர்ட்டிங்கை கம்பைன் பண்றோம். அப்புறம் எல்லா டைப் ரிப்போர்ட்டோட பார்த்துலாம். நெக்ஸ்ட் 1 ஹவர்ல இது எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். டைரக்ட் வந்து ஐ கோன்னா இன்டைரக்ட் என்னவா இருக்கும்? I went, sir. பவித்ரா நீங்க ட்ரை பண்ணுங்க. I went. என்னோட ஒரு கிளாஸ் அவங்க டைரக்டர் அவங்க சிந்திச்சு அட்டன் பண்ணியிருக்காங்க, அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க சொல்லுங்க எங்க பார்க்கலாம். நம்பர் 2ல டைரக்ட் என்னவா இருக்கும் பவித்ரா மேம்? நம்பர் 1ல வந்து இது இருக்குது. ஓகே, we'll just put this number here. ஓகே, இங்க ஐகோ வந்து ஐ வெண்ட் ஆகுது. நம்பர் 2 இங்க என்னவா இருக்குது? I don't remember, sir. நீங்க பிரசன்ட் அப்படியே கொண்டு வாங்க. ஒன்னோட பிரசன்ட்ல ஃபர்ஸ்ட் 4%, செகண்ட் Goes. பாஸ்ட், தேர்ட் 4 வந்து ஃபியூச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் 4ல சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட், பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுல நீங்க வந்து தரவா இருக்கணும். இந்த நம்பரிங்ல இருக்கிறப்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். ஸோ அது நம்ம முன்னாடி பண்ண பவித்ரா மேம், யூ அட்டெண்டட் மை கிளாஸ் ஆன் திஸ் சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூஸ். Yes, sir. Going, goes. கரெக்டா சொல்லணும். கரெக்டா ஞாபகம் சார். I did go அந்த மாதிரி சொல்றேன். பிரசன்ட் கண்டினியூஸ் பேரை பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். இது ஃபர்ஸ்ட் நாளும் பிரசன்ட், அடுத்த நாள் பாஸ்ட், அதுக்கு அடுத்த நாள் ஃபியூச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் 4 வந்துல சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட், பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அது ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது. ஒரு வாட்டி எழுதிட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண மைண்ட்ல வந்துடும். என்னக்கா கரெக்டா இப்ப அவங்க சிந்திச்சா சொல்லுவாங்க பாருங்க. நம்பர் 2. Yes, sir. I am going. Number 3. I have gone. No writing. Number 3. I have gone. I have gone. Number 4. I have been going. இதான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 12ல ஃபர்ஸ்ட் 4 ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதை நல்லபடியா முடிச்சுட்டாலே இது கான்செப்டுவலா கிளியரா இருக்கீங்களான்னு பார்த்துடலாம். ஸோ ஐ கோ, ஐ வெண்டா மாறும். பவித்ரா மேம் இப்போ ஐ எம் கோயிங் இருக்கு, உங்களுக்கு வந்துடும். இதை ரிவைஸ் பண்ண வந்துடும். ஐ எம் கோயிங் என்னவா மாத்துவீங்க? I was going. Very good. ஸோ இப்போ டைரக்ட் ஸ்பீச் ஐ எம் கோயிங்னு சொல்றேன். ஒரு half an hour கழிச்சு ஃப்ரெண்டு கேட்குறேன், என்ன 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்கன்னு. ஐ எம் கோயிங், ஐ வாஸ் கோயிங்கா மாறும். ரைட். ஐ கோ வந்து ஐ வெண்ட். நான் போறேன்னு சொன்னேன், நான் போனேன்னு சொன்னேன். நான் போயிட்டு இருக்கேன்னு சொன்னேன், நான் போயிட்டு இருந்தேன்னு சொன்னேன். அது நான் போயிருக்கிறேன்னு சொன்னேன், நான் போயிருந்தேன்னு சொன்னேன். நான் போயிட்டே இருக்கேன்னு சொல்றேன், நான் போயிட்டே இருந்தேன்னு சொன்னேன். வெரி குட். நம்பர் 3. I have gone. இந்த நாளையும் நீங்க இப்ப சரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நீங்க கொண்டு வந்துடலாம். அண்டர்ஸ்டாண்டிங்லேயே வந்துடுவாரு. I have gone. I don't know, sir. எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. Maybe I can take this as an example. Go, went, I am going, was going. Yes, நீங்க ட்ரை பண்ணுங்க. Yes, sir. I had gone. I had gone. Present past மாதிரிங்க, அது ஒரு gone அப்படியே. Yeah. Yeah, next one.
I நானே had been, சொல்லட்டும். இது மாதிரி வச்சாதான் நீங்க ரொம்ப ஈஸியா மாத்திட்டு போயிடலாம் அவ்வளவுதான். I had been going, sir. அவ்வளவுதான். இப்ப வந்துருச்சுல அது கரெக்டா பொசிஷன் பண்ணிட்டீங்கன்னா அது பார்க்க ஆள. ஜஸ்ட் ஹேவ் டு பொசிஷன் யுவர் செல்ஃப் பண்ணிட்டா அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே நீங்க காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் தான். இன்னும் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சிந்துஜா நம்பர் 5 Yes, sir, I went. 6 I was going. 7 I had gone. 8 I had been going. இப்ப அவங்க மாத்துவாங்க பாருங்க. சிந்துஜா எப்படி மாத்துறாங்கன்னு பாருங்க. ஐ கோ ஐ வெண்டா மாறிச்சு டைரக்ட் இன்டைரக்ட்ல. வெண்ட் என்னவா மாறும்? சிந்துஜா மேம் சொல்லலாம் நீங்க. Sorry, sir. I had, sir, I had gone. ஐ ஹேட் கான். இப்ப பாருங்க இதுல ஒரு இது முக்கியமா பார்க்க வேண்டியது. கோ வந்து வெண்டா மாறிச்சு. சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்டா மாறிச்சு. வெண்ட் சிம்பிள் பாஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறுது. பாஸ்ட் டு த பாஸ்ட். பாஸ்ட் டு த பாஸ்ட் அடிக்கடி கிளாஸ்ல சொல்றதா டபுள் பாஸ்ட். ஸோ ப்ரெசன்ட் பாஸ்டா மாறுறப்ப பாஸ்ட் டபுள் பாஸ்டா மாறுது. பாஸ்ட் டு த பாஸ்டா மாறுது. ரைட்? இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். டபுள் பாஸ்ட், பாஸ்ட் டு த பாஸ்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான். ஸோ அது மாறுது. இப்ப ஐ ஆம் கோயிங் வந்து ஐ வாஸ் கோயிங். அது பவித்ரா மேம் இப்ப ட்ரை பண்ணுங்க. ஐ ஆம் கோயிங் வந்து ஐ வாஸ் கோயிங் மாறுது. ஐ வாஸ் கோயிங் என்னவா மாறும்? இது புரியுதுங்களா? கோ வந்து வெண்டா மாறிச்சு. சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்டா. அதே வெண்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறிச்சு. அதே மாதிரி தான் அது பிரசன்ட் கன்டினியூஸ் பாஸ்ட் கன்டினியூஸா மாறி இருக்கு. அப்ப பாஸ்ட் கன்டினியூஸ் என்னவா மாறும்? ஸோ Double past. continuous, present perfect continuous, simple past, past continuous, past perfect. Past to the past போடணும் இல்லைங்களா? Past double past. past to the past continuous, which is what? I was going. Double past continuous. அதே லாஜிக் தான் அப்படியே அப்ளை பண்றீங்க. சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்டா மாறிச்சு. அதே சிம்பிள் பாஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறிச்சு. இப்ப கொண்டு வருவாங்க பாருங்க. சிந்துஜா இது பாருங்க. பிரசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ். அப்ப பாஸ்ட் கண்டினியூஸ் என்னவா மாறும்? நான் சொல்லவா சார்? இல்ல சொல்லுங்க நீங்க. ஓகே சார். I had been going. அது டபுள் பாஸ்ட் அவ்வளவுதான். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அவ்வளவுதான். ஸோ அதை நம்ம லிஸ்ட் பண்ணுவோம். லிஸ்ட் பண்றப்போ உங்களுக்கு இன்னும் புரியும். Okay. சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்டா மாறுது. அதே சிம்பிள் பாஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறுது. பிரசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸா மாறுது. பாஸ்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா மாறுது. அவ்வளவுதான். டபுள் பாஸ்டா மாறுது. லுக் அட் தட். ஹேட் கான். சிந்துஜா இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்னவா மாறும்? எஸ் சார், again past perfect தான் சார். ஸோ பாஸ்ட் டு த பாஸ்ட் கிடையாது. பாஸ்ட் டு த பாஸ்ட் மட்டும்தான். ஹேட் கான் அப்படியே இருக்கும். Okay. ரைட். ஹேட் பீன் கோயிங் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஆல்ரெடி டபுள் பாஸ்ட்ல இருக்குது. என்னவா மாறுது? Same. சரி, அவ்வளவுதான். நம்ம இப்ப கரண்டா நடக்கிறது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்ததை டிஸ்கிரைப் பண்றது. ஸோ ஒரு லெவல் வந்து பாஸ்ட்ல கூட வரும். அவ்வளவுதான். சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்ட். பிரசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ். பிரசன்ட் பர்ஃபெக்ட் ஆல்ரெடி இருக்கிறதுனால பிரசன்ட் பர்ஃபெக்ட். பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சிம்பிள் பாஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். டபுள் பாஸ்டா உள்ளது மட்டும் ட்ரிபிள் பாஸ்டா நீங்க மாற்ற முடியாது. பிரசன்டா உள்ளது பாஸ்ட், பாஸ்டா உள்ளது டபுள் பாஸ்ட், டபுள் பாஸ்டா உள்ளது அப்படியே இருக்கும் டபுள் பாஸ்ட். அவ்வளவுதான். Okay. Now, number 9 பவித்ரா சொல்லுங்க நீங்க. நம்பர் 9 இப்ப ஈஸி. லாஸ்ட் 4 டைரக்ட் சொல்லு. டென்சஸ். I will go. எஸ். இது எல்லாமே ஆக்டிவ்ல இது டைரக்ட்ல உள்ளது எல்லாமே முடிச்சிருவோம். முடிச்சிட்டு நீங்க கொண்டு வாங்க. அடுத்தது 10 will I ஆரம்பிக்கும். will be going. வெரி குட். will ஆரம்பிக்கும். I will
அது தெரியல சார். மேலே இருந்து பார்க்கலாம். 3 I 7 will have 11. been 3 7 11 அப்படியே தான் அந்த ஆர்டர் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்குதான் இந்த நம்பர் போடுறது, இந்த நம்பரை மாத்தாம இருக்கிறது, இந்த ஆர்டரை வந்து நம்ம எந்த டிவியேட் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னன்னா பாஸ்ட ரெஃபர் பண்ணிட்டு பண்ணிடலாம். சிந்திஜா நீங்க எப்படி பண்ணுவீங்க இதை? Yes, sir. I will have gone. have gone, had gone, அந்த பில்லை மட்டும் போட்டு அப்படியே have gone போட்டுருங்க. ஓகே. இப்ப பவித்ரா நீங்களே டெரிவ் பண்ணுங்க. have been going, had been going, பில்லு வந்துருச்சு. I will have been going. இதை மட்டும் ஆட் பண்ணோம், அவ்வளவுதான். have been going தாங்க. 4 அப்படியே போட்டுருவோம். ஓகே. இப்ப பாருங்க, இது வந்து வச்ச நாலேஜ் வச்சுட்டு இதை வச்சுட்டோம். இங்க இது ஃபுல் ஆயிட்டு வந்து இந்த அடுத்த 4 ஈஸியாக கொண்டு போயிடலாம். பவித்ரா ட்ரை பண்ணுங்க. நம்பர் 9 வந்து இன்டைரக்ட் என்னவா மாறும்? நீங்க பிரசன்ட்ல இருந்து பாஸ்டுக்கு போறீங்க. பிரசன்ட்ல இருந்து பாஸ்ட் ஒரு லெவல் தள்ளி போறீங்க. இந்த வில்லுங்கிறது நீங்க வந்து ஃபியூச்சரை குறிச்சாலும் ஒரு பிரசன்ட் verb. இந்த வில்லோட பாஸ்ட் டென்ஸ் என்னங்க? I don't have idea, sir. இந்த வில்லோட Start பாஸ்ட் ஆகல. டென்ஸ் எல்லா கிளாஸ்லயும் சொல்றதுதான். செமி மாடல்ல கூட சொன்னோம், மாடல் வேர்ப்ல கூட சொன்னோம் இல்லையா? வில்லோட பாஸ்ட் Shall இத வருமா சார்? வில்லோட பாஸ்ட் டென்ஸ் சிந்துஜா Would. வில்லோட சொல்லிட்டாங்க சார். சொல்லுங்க. Would தானே சார்? சொல்லி பவித்ரா மேம் சொன்னாங்க சார். would சொன்னாங்க. ஓகே, வெரி குட். வில்லோட பாஸ்ட் I டென்ஸ் would go. தெரியல நீங்க முன்னாடி. Okay. will I be would going. be going. எப்படி பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? I would be going தானே சார்? இப்ப நடக்கிறத வச்சு சொல்றப்ப இப்ப கோயிங் நடக்கிறத இது ஒரு half an hour கழிச்சு half an hour முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். அடுத்து I would have gone. yeah. இதை பேஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன மாதிரி டைரக்ட் இன்டைரக்ட் ரிப்போர்ட்டர் ஸ்பீச் கொஸ்டின்ஸுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் I would have been going. would have been going. இப்ப இதுல பார்த்துலாம், இன்னொரு இது பார்த்துக்கலாம். Look at this. டைரக்ட் இன்டைரக்டா பவித்ரமா உங்களுக்கு கான்செப்ட் புரியுது இல்லைங்களா என்ன சொல்றேன்னு? Yes sir, yes sir. அது டக்குன்னு எனக்கு ஸ்பார்க் ஆகல. இப்ப நேரடியா பேசுவோம். ஒரு 1 hour 2 hours கழிச்சு என்ன பேசணுங்கிறத பேசுறது தான் அது. Yes sir. இது டைரக்டா பேசுறது. So now I am changing this. All right. இப்ப எனக்கு சொல்லுங்க, ஹீக்கு அப்புறம் என்ன வருங்க? இங்க என்ன வரும்? He goes. அவங்களுக்கு இந்த கிளாஸ் அவங்களுக்கு நான் எடுத்திருக்க ரொம்ப ஈஸியா பண்ணிடுவாங்க சிந்துஜா மேம் அவர்கள். He Goes. G-O-E-S. next. He is going. He is going. Next. He has gone. Next. He has been going. Right. இப்ப இந்த 4 மட்டும் ஃபர்ஸ்ட் முடிப்போம். இந்த 4 ஃபர்ஸ்ட் முடிப்போம். இங்க என்ன வரும்? இங்க இருந்து வந்து நான் அப்படியே சேஞ்ச் பண்றேன். இங்க டென்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் அது கிளாரிஃபை ஆயிடுங்க. இங்க he goes வந்து இங்க என்னவா மாறும்? He went தானே sir? Yes. இங்க he is going வந்து என்னவா மாறும்? He was going. He has gone வந்து என்னவா மாறும்? He had gone. He has been going. He had been going. He went. He had gone. He was going. He had been going. Same. Yeah, he had gone. He had gone. He had been going. He had been going. He will go. He would go.
He will be going. He would be going. He will have gone. He would have gone. He will have been going. He would have been going. Very good. So here பொறுத்தவரை எந்த ஒரு சேஞ்சுமே occur ஆகல. Then we can move on to this. All right. இந்த ஒரு சாம்பிள் மட்டும் எடுத்துக்கலாம். We will just take this alone. They can have, what will happen to they? They go. Here. They went. Very good. Here. They are going. Here. They were going. என்னோட இது கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்குது. ஒரு நிமிஷம். Okay. Here, They have gone. no, They have gone. Have. have gone. Here, They had gone. here, They have been going. here, Been going. Same. here, They went. They had gone. They were going. very important. Here, They had been going. They had gone. They had gone. They have been going. they, They have been done, sir. no, Past. They had been going, correct. okay, They had been going. They will go. They would go. They will be going. They would be going. They will have gone. They would have gone. They will have been going. They would have been going. very nice. Now, இப்ப ஒரு சிம்பிளா ஒரே ஒரு இதை ஆட் பண்ணுவதுல இதுல ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கலாம். We will see to that. Okay. All right. So the 13 நீங்க வந்து ரைட் லெட்டர் வச்சு சொல்லிடலாம். ரைட் வச்சு லெட்டர் வச்சு 13 சொல்லுங்க. Passive வா சார்? Passive 13 to 20. இப்ப தேவுக்கு சொல்லணுமா சார்? No, எப்படி தேக்கு வரும்? லெட்டர்ல ஆரம்பிங்க. சரி லெட்டரா? ஓகே. Right main verb. Right, okay. A letter is writing. Is? Sorry, written. Written, sir. A letter is written. Okay. A letter is written, yeah. Now 14. Yeah, a letter is being written. A letter, இதெல்லாம் தெரிஞ்சதுதான், நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். yes sir. A letter has been written. இதெல்லாம் இடையில தடக்கவே கூடாது, அப்படியே மாஸ்டர் மைண்ட்ல அப்படியே இருக்கணும். Yes sir. A letter has been written. 16 இல்ல 16 அங்கே கிடையாது, மொத்தம் 20. எல்லாத்தையும் சுருக்கிட்டேன் நான்.
16 ஓ இல்ல அந்த டென்ஸ்ல 16 இருக்குது. ஓகே சார். நம்ம அந்த ஆர்டர்ல எழுதலையா சார்? ஓ அதே order தான், நெக்ஸ்ட் அதே பாஸ்ட் order. சொல்லவா? ஓ அந்த நெக்ஸ்ட் 10th பாஸ்ட் தான் இல்ல. நம்பர் 16 இருக்கு. 20 இருக்குல்ல, மொத்தம் 8 இருக்குல்ல. புரியல சார், சாரி எனக்கு. அது நம்ம எப்பயுமே இருக்கு, பேசிவ் எட்டு வாய்ஸும் தானே இருக்கு. நான் ரெடியூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஓகே 8 தான் போட்டிருக்கேன் பாருங்க சிந்துஜா. 8 ஓகே தான் ஓகே ஓகே சார், ஓகே சார். அப்போ a letter was written. எப்பயுமே 16 வந்து சிம்பிள் பாஸ்ட் பாசிவ் வாய்ஸ் தான். ஓகே சார், ஓகே சார். நீங்க இது நீங்க தடுப்பாந்தீங்கன்னா அவங்க கஷ்டம்னு நினைச்சிருவாங்க. கஷ்டமே கிடையாது, இது ஒண்ணுமே ஓ இல்லை. புரியுது புரியுது சார். நான் என்னன்னா நம்ம எப்போதும் அந்த blank விட்டு போடுவோம்ல, அதை நினைச்சிட்டேன் நான் சார். ரைட், நம்ம அந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்து வந்துட்டோம். அது சாரம் போட்டு முடிச்சாச்சு. ஓகே சார், சாரி. புண்ணியோஜனம் பண்ணியாச்சு. புண்ணியோஜனா என்ன, கிரக பிரவேசம் பண்ணியாச்சு. ஓகே சார், ஓகே. படப்படன்னு உள்ள போயிட வேண்டியதான். அடுத்தது ரொம்ப ஈஸி. இந்த ஓகே Sir, சார். something நான் சொல்லவா சார்? சொல்லுங்க Try சொல்லுங்க. பண்ணவா? A letter was being written. வெரி நைஸ். Next. வெரி குட். அது அந்த மூணு வச்சு A letter had சொல்லிடுங்க. been மூணு written. வச்சு சோ இது சொல்லிட்டீங்க. அடுத்தது இது. A letter had been written. A letter had been written. Nineteen. Careful. A பாருங்க, letter இங்கே will தான் be இருக்குங்க. written. Letter is written. அது was written ஆமா இருந்து. இங்க ஃபியூச்சர்ல என்ன Will be ஆகும்? written, sir. இன்னொரு வாட்டி. A letter will be written. வெரி நைஸ். இப்பதான் உங்களுக்கு சேலஞ்ச் பகிர்றேன். 20 என்னவா இருக்கும்? எதெல்லாம் ஒமிட் பண்ணுவீங்க? 20 என்னவா இருக்கும்? Sir, அதுல written, sir. A letter will be written. வெரி குட். யோசிச்சு சொல்லுங்க. என்ன டென்ஸ் மட்டும் பாக்கி இருக்கும், எதை ரிமூவ் பண்ணுவோம், ஏன் ரிமூவ் பண்றோம், எது மட்டும் பெண்டிங்ல இருக்கும்? Wrote வருமா சார்? இல்ல வராது. அவங்க பாப்போம். சிந்துஜா எப்படி வாக் த்ரூ பண்றாங்க பாப்போம். வாக் அஸ் த்ரூ. Yes, sir. A letter will have been written. Have been இதை விட்டுருக்கோம் நம்ம ஃபியூச்சர்ல. present, Okay. sorry, future continuous and future perfect continuous. ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஏன் விட்டோம்? அதுக்கு வந்து இது கிடையாது சார். இதை சொல்லி முடிச்சு Passive form. பவித்ரா. A letter will have. பவித்ரா Will have been written. இன்னொரு வாட்டி. Will have been written. A letter will have been written. இப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த ரெண்டு மிஸ் பண்ணோம். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் மிஸ் பண்ணது கூட சொல்லிடலாம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஏன் மிஸ் பண்ணோம்? அது என்னவா வந்திருக்கணும்? மிஸ் பண்ணலன்னா என்னவா வந்திருக்கும்? நான் சொல்லணுமா சார்? நீங்க சொல்லணும். ஃபியூச்சர் இதுக்கு 3 வந்துருச்சு, இதுக்கு 3 வந்துருச்சு, இதுக்கு 2 தான் இருக்கு. இப்போ இது வந்து இன்டைரக்ட்க்கு சொல்லணுமா இல்ல பாசிவ்க்கு இல்ல சொல்லணுமா சார்? இன்டைரக்ட் அடுத்ததுக்கு வருவோம். அதானே. ஓகே. பாசிவ் ஃபார்ம் வந்து கண்டினியூஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் கிடையாது சார். ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு இருந்திருந்தா என்னவா இருந்திருக்கும்? அது இல்லாம போனதுக்கு ஒரு காரணம் 2 பி வருது, ஒண்ணா வருது இல்லையா? இப்ப ஆமா. ஃபியூச்சர் கண்டினியூஸா இருந்திருந்தா என்னவா இருந்திருக்கும்? அது சொன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்னவா இருந்து என்னவா இருந்திருக்கும்? லெட்டர் Writing. ஆமா. லெட்டர் will be being வரும் சார். அவ்வளவுதான். will be being written. அந்த விடாதீங்க, அந்த வார்த்தையை விடாதீங்க. will be being written. yes sir. being ஒண்ணா வந்திருக்கிறதுனால அதே மாதிரி ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருந்தா ரெண்டு பீன் வரும். ஆமா, ரெண்டு பீன் வரும். அந்த பீன் will be being ஒரு being. இங்க என்ன வரும்? லாஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். a letter சார் ரெண்டு பீன் வரும் சார். will have been being. will have been being. ரெண்டு பீன்ல being. being. புரியுது இல்லைங்களா? ஒரு இடத்துல be Yes. being. ஓகே. be being, been being. ஓகே. being வரும். ஸோ அதை வந்து அவங்க வழக்கு ஆங்கிலத்தில் பயன்படுத்தல, விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுல பிரசன்ட்ல வந்து a letter is written by me, is being written, has been written, has been being வருதா?
Okay. has been being அவங்க ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால அவங்க பவித்ரா மேமுக்கு சொல்லணுங்கிறதுக்கு சொல்றப்ப வந்து has been being. ஆல் ரைட். அது 4 வந்து இங்க வராது, இந்த 4க்குள்ள ஈக்குவலண்ட் வராது, ரைட்டுங்களா? இது 10க்குள்ள ஈக்குவலண்ட் வராது, இது 12க்குள்ள ஈக்குவலண்ட். நான் ரொம்ப ஈஸி, 4 போடுறோம், அதுக்கப்புறம் 8. 8க்குள்ள ஈக்குவலண்ட் வராது. ஓகேங்களா? ஆர் வி ஆர் ஓகே ஹியர்? இங்க Yes, sir. இதுக்காக வராது. இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். பவித்ரா மேம் இப்ப ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு உள்ள நாலேஜை வச்சு. இது வந்து நிறைய டைரக்ட்ல ஆக்டிவ்ல பண்ணியிருக்கோம். அதோட நாலேஜை வச்சு இங்க என்னவா மாறும்? Indirectly தானே sir? நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கிறதுக்கு ரிப்பீட் ஆகிறத விட்டுருலாம். ரிப்பீட் ஆகிற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கவலையா பட வேண்டாம். Okay. ஓகே, யோசிச்சு சொல்லுங்க என்னவா மாறும். A letter was written. சூப்பர். அப்புறம் A letter was being written. ஸ்லோ டவுன் பண்ணுங்க, ஈஸியா தப்பாயிடும். A letter had been written. எஸ். A letter was written. Same அதே தானே sir? தப்பாயிடுச்சு பாத்தீங்களா? யோசிக்கணும்ல, கொஞ்சம் யோசிச்சு பண்ணிருக்கணும்ல. Letter was written. ட்ரை பண்ணட்டும், அவங்க சிம்பிளா ட்ரை பண்ணட்டும். Okay. Yes, sir. Had been written, sir. had been written. சிம்பிள் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டா மாறுது இல்ல, ரூல் மாறாது, இங்க வாய்ஸ் தான் மாறுது, ரூல் எப்பயும் மாறாது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க பவித்ரா மேம், ட்ரை பண்ணுங்க. 17 லெட்டர் வாஸ் என்னவா பண்ணுவீங்க? A letter was being. A letter had been. ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, Was நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. had been written. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. A letter had been written. சிந்திச்சா நீங்க டெரிவ் பண்ணுங்க, என்ன வருதுன்னு பார்ப்போம். இது Being a letter had been written. Yeah, had been written. Had been, sir. எங்கேயோ அடிச்சிருச்சு. Oh, Letter was being written. நீங்க என்ன sir? ரூல் மட்டும் அப்ளை பண்ணுங்க. சிந்திச்சா நீங்க ரூல் அப்ளை பண்ணுங்க. பாஸ்ட் கண்டினியூஸ் என்னவா மாறும்? வாய்ஸ் விடுங்க, டென்ஸ்க்கு வாங்க. டென்ஸ்க்கு Okay. கண்டினியூஸ் என்ன? Past continuous. Past perfect continuous. Sorry, sir. இல்ல அதுக்கு. அவ்வளவுதான். அந்த டெரிவ் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. கணக்கு பேர் தான் கிராமர். எய்தர் தப்பா சொல்லுவீங்க இல்ல கரெக்டா சொல்லுவீங்க, நடுவுல எதுவுமே கிடையாது. Yes, sir. Yes, sir. Yes, sir. Sorry. இது புரியுதுங்களா? Okay sir. Okay. டென்ஸை மாத்தக்கூடாது. டென்ஸ் தான். இங்க பாருங்க, 12 டென்ஸ்ல 8 டென்ஸ் இருக்கு, 4 டென்ஸ் இல்ல. அதுக்கு நம்ம ரீசன் சொல்றோம். 2 பி வெர்ப் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்க நீங்க வாய்ஸ் எடுக்கிறீங்க, அந்த வாய்ஸுக்கு இத நீங்க ரூல் டென்ஸோட ரூல் மாற போறது. இப்பயும் பவித்ரா மேம் ட்ரை பண்ணுங்க. நீங்க இது பண்ணி ரூல் அப்ளை பண்ணி அப்படியே இங்க வந்து நீங்க பிளேஸ் பண்ணுவீங்க. இது என்னதுங்க? இது என்ன டென்ஸுங்க? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, இது என்ன டென்ஸ்? வாய்ஸ் விடுங்க, இது என்ன டென்ஸ்? Past participle sir. பார்ட்டிசிபிள் டென்ஸ் கிடையாது. பார்ட்டிசிபிள்ங்கிறது அந்த வேர்டு V3 தான். இல்ல நான் இன்னொரு ஹெல்ப் வாங்கிக்கோ, சிந்திஜாட்ட இருந்து கொஞ்சம் ஹெல்ப் சப்போர்ட் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது வாய்ஸை விட்டுருங்க சிந்திஜா. இது என்ன டென்ஸ்? இது வந்து past perfect, sir. வெரி குட். அந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் என்னவா மாறும்? Past perfect ஆ தான் இருக்கும், sir. அப்ப ஆன்சர் பண்ணுங்க. Had been. அவ்வளவுதான். இந்த ரூல மாத்த டென்ஸ் வாய்ஸ் ரெண்டும் சேர்ந்து வரப்ப நம்ம திருப்பி இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம், சரியாயிடும். திருப்பி பவித்ரா மேம் இதுதான் கரெக்டா சொல்லுங்க. நீங்க பாப்போம், இது என்ன டென்ஸ்? Future. யா, கோ அஹெட் வித் திஸ். A letter will be written. Same தானே sir? எப்படி வரும்? நம்ம உங்களுக்கு இதுல இன்டைரக்ட் தானே, அங்க பண்ண மாதிரி தான். டைரக்ட்ல பண்ணது அப்படியே அப்ளை பண்ணுங்க.
செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. எஸ் சார் would be would மட்டும் மாத்தணும். Oh my, okay. All right. இப்ப பவித்ரா இதை சொல்லுங்க, இது என்ன டென்ஸுங்க? A letter would have been written. A letter would have been written. என்ன டென்ஸுங்க இது? ஓகே, அதை நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். இப்போ ஃபியூ மினிட்ஸ்ல ரிவைஸ் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு மாஸ்டர் பண்ணல, நீங்க வீட்டுல கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டா போதும். நீங்க நோட்ஸ் ரிவைஸ் பண்ணாலே போதும். Okay. ஆல்ரைட், இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த இடத்துல ஒரு பிளாங்க் வருது பாருங்க, அது நல்லா கரெக்டா பாத்துக்கோங்க. அது வர்றது இங்க வந்து இஸ் பீயிங் வாஸ் பீயிங் மாறிச்சு. ஆனா இங்க வாஸ் பீயிங் பிளாங்கா தான் மாறும். ஏன்னா அது பர்ஃபெக்ட் கன்டினியூஸா போகுது. அதனால அது பாத்துக்கணும், ரொம்ப நுணுக்கமா பார்க்கணும். இங்க 8 இருக்குது, ஆனா இங்க 7 தான் இருக்கு இன்டைரக்ட்ல. அது பாத்துக்கணும். லுக் அட் திஸ். ஏன்னா 6 hour ப்ரோக்ராம் செஞ்சு அட்டன் பண்ணது வந்து ரொம்ப ஹேண்டியா இருந்திருக்கும். ஏன்னா நிறைய விஷயம் அதுல பேசுவோம். 6 மணி கண்டிப்பா சார். அது ரொம்ப பேக்டா இருக்கும் இல்லைங்களா? 6 hours கேப்பே இருக்காது, அப்படியே ஓடி போயிடும். எஸ் சார். அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப முடியாத அளவு இருக்கும் சார் அது. இந்த பவித்ரா எப்படி நம்பரிங் போடுறேங்கிறத பாத்துக்கோங்க. Okay, sir. சிம்பிளான நம்பரிங் தான், பார்க்க இன்னும் காம்ப்ளிகேட்டடா தெரியும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். Okay. நீங்க ஆர்டர் படி போனீங்கன்னா 1ல இருந்து 20 வரல ஆர்டரை மிஸ் பண்ணலன்னாலே நீங்க இது ஹேண்டில் பண்ணணும். அவ்வளவுதான். நீங்க சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு எப்படி போவீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அங்கேருந்து நீங்க வரல, இங்கேருந்து போகணும். இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைனா ஃபர்ஸ்ட் திருப்பூர் போயிடணும், அப்புறம் சேலம், ஈரோடு போகணும், சேலம் போகணும், தர்மபுரி, கிருஷ்ணகிரி. நீங்க கேஷுவலா அந்த ஸ்டாண்டர்டா எடுத்துட்டா போதும். அந்த ஆர்டரை மாத்திடக்கூடாது. நீங்க ஆர்டரை மாத்தி போகவே முடியாது. Okay. அந்த ஆர்டரை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் இதான் வரும், அவ்வளவுதான். கரூருக்கு அப்புறம் திருச்சி வரும். அப்படி நம்ம பேசுற மாதிரி தான். கரெக்டா 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 4. இப்ப அவங்க சிந்துஜாருக்கு ஒரு இது கேட்கிறேன். அவங்க 10 சொல்லுவாங்க, வாய்ஸ் சொல்ல மாட்டாங்க, 10 சொல்லுவாங்க. 11 டென்ஸ். சார் டென்ஸ் இல்ல, 11 டென்ஸ் பேர் என்ன? 11 வெறும் 11 சார்? அதாவது ஆக்டிவ்ல ஆக்டிவ்ல இல்ல, டென்ஸ் தான். ஆக்டிவ்ங்கிறது வாய்ஸ். இது எல்லாம் ஆக்டிவ் வாய்ஸ், இது எல்லாம் பாசிவ் வாய்ஸ். ஆனா டென்ஸ் வந்து ஒண்ணுதான். 11 ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் சார். 6 6 வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். இந்த பொசிஷன் வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. பாஸ்ட் கண்டினியூஸ். 4 வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அவ்வளவுதான், அந்த பொசிஷன் வச்சு கண்டுபிடிச்சலாம். 9 வந்து சிம்பிள் ஃபியூச்சர். அவ்வளவுதான், பொசிஷன் வச்சு ஈஸியா வந்து. 7 ரொம்ப ஈஸி, பொசிஷனை பார்த்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். அவ்வளவுதான். பாருங்க எவ்வளவு குயிக்கா சொல்றாங்க. காரணம் வந்து அந்த பொசிஷன் மைண்டுக்குள்ள ஓடுது. 10 வந்து சாரி சார், எனக்கு தெரியுது, டக்குன்னு சொல்ல வர மாட்டேங்குது. ஃபியூச்சர் கண்டினியூஸ். 2 வந்து பிரசன்ட் கண்டினியூஸ். அவ்வளவுதான், சூப்பர். 12 ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சூப்பர். 6 வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். 5 வந்து சிம்பிள் பாஸ்ட். பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். 7 பாஸ்ட் பர்ஃபெக்ட். 10 பாஸ்ட் பர்ஃபெக்ட், சாரி, ஃபியூச்சர் கண்டினியூஸ். 19 ஈஸி. அதே டென்ஸ் தான் சொல்லணும் நீங்க. டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். நோ 19 நீங்க சிம்பிள் ஃபியூச்சர் சார், சாரி, சிம்பிள் ஃபியூச்சர். 14 ரொம்ப ஈஸி.
simple past perfect. Sorry, No, simple present 14. continuous. Present continuous, sir. Sorry. Very good. 18. 18. 18 வந்து past perfect. Past perfect. Very nice. 19. Simple future. 14. Present continuous. 18. Past perfect. 15. Present perfect. Super. 20. 20 future perfect. அவ்வளவுதான். இது எப்படின்னா இந்த மேட்ச் Sindhuja simply rocking. ஐயோ இல்ல இல்ல எனக்கே தடுமாற்றம் தான். நான் சார் சொன்ன மாதிரி நம்பர் வச்சுதான் ஃபாலோ பண்றேன். இல்லன்னா நம்பர் வச்சாதான் ஃபாலோ பண்ண முடியும். இல்ல it is good அப்படின்னு சொல்றேன். I'm happy that you're doing so well. தேங்க்யூ சார் தான் கிரெடிட் ஃபுல்லா சாருக்கு தான். Obviously. இல்ல, நான் எப்போதும் சொல்றதுதான், ஒரு டீச்சரால எதுவும் பெருசா பண்ண முடியாது. ஸ்டூடெண்டா நினைச்சா மட்டும்தான் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட் கையில தான் இருக்குது. அந்த லேர்னிங் நடக்கிறது ஸ்டூடெண்ட் தான். ஸ்டூடெண்ட் மனசு வச்சாதான் முடியும். இப்ப நான் இந்த ஃபார்மேட் ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாவே இருக்கு. நீங்க சொன்ன உடனே தான் எனக்கு கனெக்ட் பண்ண முடியுது. இது ஆமா ஈஸியாவும் இருக்கு. நம்பர் போட்டு தான் சார் எப்பயுமே சொல்லுவாங்க. அதை வச்சு கனெக்ட் பண்ண, அதை வச்சு அது இல்லைன்னா நம்மளால சொல்ல முடியாது. கண்டிப்பா சொல்ல முடியாது. கரெக்ட். அதனாலதான் சாரம் ஸ்கஃபோல்டிங் சாரம் போடுறது. இது ரொம்ப ஈஸி பாருங்க. இது எப்படி கொண்டு வரீங்கன்னு பாருங்க. எல்லா பிரசன்ட்டும் இங்க வருதுங்களா? யூ லுக் அட் த பிரசன்ட் ஆர் கமிங் ஹியர், ரைட்? நவ் திஸ் இஸ் பாஸ்ட், திஸ் இஸ் ஃபியூச்சர். Now what we have done here is, let me write justify பண்றேன். Alright, இது எல்லாமே present, இது எல்லாமே past, இது எல்லாமே future. Alright, இது tense தான் நம்ம சொல்றோம். நீங்க வாய்ஸ் உள்ள இருக்குது. அது சிலதுக்கு இருக்கும் வாய்ஸ், சிலதுக்கு வாய்ஸ் இருக்காது. ஓகே, இப்போ present இது பண்ணியாச்சு. Let's do this. இங்க என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல என்ன போடணும்? இந்த மேட்ரிக்ஸ்ல இந்த இதுல என்ன போடுவீங்க? சிம்பிள் பிரசன்ட் சார். இப்படி ஏதாவது வேர்டா சார்? அவ்வளவுதான். பிரசன்ட் தான் இங்க இருக்கு ஆல்ரெடி. இங்க ஓகே சிம்பிள். யா கண்டினியூஸ் பிரசன்ட் கண்டினியூஸ். பிரசன்ட்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா ஓகே கண்டினியூஸ் இருக்குது. உங்களுக்கு பிரசன்ட் இங்க இருக்கு. ஓகே சார், புரியுது. ஓகே சார். போட்டா இந்த மேட்ரிக்ஸ்ல இது 2% கண்டினியூஸ், இது பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். இது அடுத்தது என்ன மட்டும் போடணும்? பர்ஃபெக்ட் இருக்கிற வேர்ட் மட்டும் போடணும். வெரி குட். பிரசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஓகே, இது என்ன பண்ணுவீங்க? பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். வெரி குட். Alright, here you go. இது ஒண்ணும் இல்ல, எல்லாமே ஒண்ணுதான். இது வாய்ஸ் தான் போடுறோம் இல்லையா? அவ்வளவுதானே? புரிஞ்சுது? That is all, isn't it? That is all. Yes sir. என்ன பண்ண பாத்தீங்களா? புரியுது சார். அதேதான் இங்க போடுறதுதான். இங்க போடலன்னா இப்படிதான் போட்டிருப்பேன். It's perfectly ரொம்ப ஈஸி. ஆமா, அது இப்ப என்னன்னா அது எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்கிறது. இப்ப பாருங்க, இது blank. அந்த 8 நீங்க blank பண்ணிக்கலாம். ஒண்ணுமே இல்லாத அது blank ஆயிருக்கு. That is all it is. All right. Simple continuous, perfect continuous, simple continuous, perfect continuous. பாக்கி எல்லாம் வந்து இதுல இருக்கு. இதுல ஒரே ஒரு விஷயம் எப்பயுமே நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இது டென்ஸ் மாறாது. அந்த பொசிஷன் அப்படியே தான் இருக்கும். இந்த வாய்ஸ் தான் பிளாங்கா இருக்கும். டென்ஸ் அப்படியே தான் இருக்கும். இது எல்லாமே டென்ஸ் தான். அந்த பொசிஷன், அந்த சில டென்ஸ்ல வாய்ஸ் பிளாங்கா இருக்கும். அது இங்கிலீஷுக்கு உள்ள லிமிடேஷன் பார்க்கலாம், இல்ல வெர்சாட்டிலிட்டியும் பார்க்கலாம். நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு பொறுத்து இருக்கு. இவ்வளவுதான். சோ இதுல இன்னும் ஒரே ஒரு லேயர் மட்டும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிடலாமா? சோ எனக்கு ஒரு क्वेश्चन, லைக் 1 to 12 வந்து ஆக்டிவ் and 13 to 20 வந்து பாசிவ், அப்படியா சார்? கரெக்ட். இப்படி கொண்டு வர blank screen கொண்டு வந்துட்டு look at this.
இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த பொசிஷனை வச்சு நீங்க அந்த பொசிஷனை மனக்கண்ட விட்டு கொண்டு போயிட்டே இருக்கணும். மைண்ட நீங்க கரெக்டா யூஸ் பண்ணணும். இது பாருங்க ஒரு இதை மாறுறப்ப இப்ப கொண்டு வந்துடலாம். சிந்திச்சா ஒண்ணுக்கு என்ன மேப்பிங் நம்பர் என்ன? எஸ் சார் சிம்பிள் பிரசன்ட். ஆக்டிவ் ப்ரெசன்ட்ல ஆக்டிவ் பாசிவ்ல ஒண்ணுக்கு என்ன வரும்? ஒண்ணுக்கு புரியல சார். ஸ்டே ஓ அப்படியா 13. ஓகே. டூக்கு என்ன வரும்? 14 14. இந்த 3க்கு என்ன வரும்? 15. வெரி குட். 16 தான் நீங்க வந்து ஆமா சார். வராதுன்னு சொன்னேன். இங்கதான் வராது இல்லையா? இங்கதான் ஆமா சார் இங்கதான் வராது. ஆமா ஆனா, அதுதான் சார் அங்க கன்ஃபியூஷன். நம்ம எப்போதும் அதே மாதிரி போடுவோமா, அது மாதிரி நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். right. இப்ப 16 வந்துருமா? ஆல் ரைட். ஆமா சார் 16. ஆமா 6க்கு என்ன வரும்? 17. வெரி குட். 7. 17. ஓ 18. 7. சாரி 18. 8. 18 தான் இல்ல. இதுங்க 8 8 தான் இல்ல. blank. 9. 9. 9க்கு சீக்கிரம் 10 தான் சார். 9க்கு 19. 10 10க்கு Blank. blank. 11. 11. 11 பிளான். 11க்கு சாரி சார் 12 தான் பிளாங்க். 11 வந்து 20. 11, 20. 11 தான் 20, 12 வந்து blank. வெரி குட். தடுமாறவே வேணாம். நீங்க மைண்ட்ல ஓட விட்டுருணும் கடகடன்னு. ஆல்ரைட். இதுல வந்து என்னன்னா இதுல இந்த டென்ஸ் வந்து என்னைக்குமே மாறாது. இது அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டென்ஸ் பேர் என்ன? Simple present. அவ்வளவுதான். அதுதான். இப்ப நீங்க இந்த டேபிள நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆயிடும். Present or past or future. அவ்வளவுதான். பிரசன்ட். இது அப்படியே Oh, ரிப்பீட் இல்ல present தான் present தான். Okay. எல்லாமே இருக்கு. Present continuous. மனப்பாடம் பண்ண வேணாம். நீங்க ஒரு லெட்டர் போட்டீங்கன்னா எல்லா டேபிளும் அப்படியே ஃபார்ம் ஆயிடும். Okay. Present perfect. ஒரு பேட்டர்ன் அது ஃபாலோ பண்ணும். அவ்வளவுதான். நீங்க ஒரு வாட்டி சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போயிட்டா போதும். அடுத்த வாட்டி திருப்பி கார் எடுத்தீங்கன்னா போயிட்டே இருப்பீங்க. அதே டோல் தான் வரப்போகுது. Present perfect continuous. என்னன்னா ஃபர்ஸ்ட் தெளிவா போய் வாட்டி போறப்ப நல்லா கரெக்டா பார்த்து வச்சு போயிடணும். அவ்வளவு. Okay. ஆல்ரைட். இது அப்படியே என்ன Simple பண்ணுவாங்க? past. அப்படியே மாத்தணும். பிரசன்ட்டுக்கு பாஸ்ட் மாத்தணும். அவ்வளவுதான் முடிஞ்சது. Future. அவ்வளவுதான். சிம்பிள் பிரசன்ட் வந்து சிம்பிள் பாஸ்டா மாறும். பிரசன்ட் கண்டினியூஸ் டு பாஸ்ட் கண்டினியூஸா மாறும். பார்த்தா கஷ்டமே தெரியும். எத்தனை டேபிள் வேணாலும் உங்க மனசுல இருந்து அப்படியே கொண்டு வந்துடலாம். பை ஹார்ட் போகணும். மனப்பாடம் பண்ணி உட்காரவே கூடாது. நம்ம மைண்ட்லயே ஓட விட்டுணும். இந்த நம்பர் இது சொன்னாரு, இதான் பேரு, இந்த ஆர்டரை மாற்றக்கூடாதுங்கிறது மைண்ட்ல இருந்தா போதும். ஆர்டரை மாற்றக்கூடாது எந்த காலத்திலயும் முடிஞ்சது. செஸ் மாரி தான். அந்தந்த வேல்யூ அதுல உள்ளது நீங்க மாற்றவே முடியாது. ஆனா அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். ஆல் ரைட். அடுத்த லேயர் ஆட் பண்றோம். let us add another layer here. இப்ப பாருங்க. நீங்க வந்து மெயினா இன்னைக்கு வந்து டென்ஸ் பாக்குறோம். அது பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பாக்குறோம். அது சேர்ந்த டைரக்ட் இன்டைரக்ட் பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த 1 to 13 2 to 14 வருது. சோ இதுல ஒரே ஒரு விஷயம் தான் நான் பண்ண போறேன். சிந்திஜாவோட ஹெல்ப் கேட்டுக்கலாம். Okay. ஆல் ரைட். இந்த டேபிள்ல ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். அதெல்லாம் ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப இன்டிமிடேட்டிங்கா இருக்கும். அப்புறம் வந்து அது உள்ள அந்த மேத்தமெட்டிக்கல் மாடலை உள்ள கொண்டு வந்துட்டீங்க கிராமர்லன்னா அப்படியே செட் ஆயிடும். சிந்திஜா ஒண்ணு வந்து என்னவா மாறும் இன்டைரக்ட்ல? 13. சிந்திஜா இருக்காங்களா? கையில நோட்ஸ் வச்சிருக்கீங்களா? நம்ம இதுவரை போட்ட டேபிள் சாரி சார் சிம்பிள் பாஸ்ட். நான் மியூட் எடுக்காம சொல்லிட்டு இருக்கேன். நம்பர் வேணும் எனக்கு. நம்பர் 1. சிம்பிள் சாரி பாஸ்ட் 2.
நீங்க அதை Two. பாருங்க, நோட்ஸ் பாருங்க இருக்கு. 5 sir. 5 சூப்பர். நம்பர் 2 என்னவா பாருங்க, என்ன நம்பர்? அப்படியே மைண்ட்லயே ஒர்க் அவுட் பண்ணுங்க சிந்திச்சா, மைண்ட்ல ஒர்க் அவுட் பண்ணி நம்பரா கன்வெர்ட் பண்ணுங்க. Okay, sir. 6. வெரி குட். நம்பர் 3 3, 7. கேர்ஃபுல். நம்பர் 4 4 க்கு 8. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ Present perfect continuous, past perfect continuous தானே சார்? ஷூர். அதான் சார் சொன்னேன். 8 தான் சார் சொன்னேன். யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட். 5 எஸ் சார். கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், சாரி. 5க்கு 6 சார். கேர்ஃபுல், கேர்ஃபுல். என்ன பாப்போம்? 9. எஸ் சார், எஸ் சார். 5 5க்கு நீங்க இத Simple மாத்துங்க, டென்ஸா மாத்துங்க. 8 சார், சாரி. சோ இது நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. சிம்பிள் பாஸ்ட் என்னவா மாறும்? சிம்பிள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் 8 சார், சாரி. இல்லையே, இல்லையே, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் 8 இல்லையே. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் 8 நம்பர் 7 நம்பரை மாத்தி பார்த்துட்டேன் சார், எஸ். சாரி. பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் 8 சார். நல்லா பாத்தீங்க எப்படி வருது பாருங்க. 7 8 7 8 ரொம்ப ஈஸி. நல்ல ஞாபகம் எஸ் வச்சுக்கோங்க. சார், 7 எஸ் சார். அடுத்து 7 8 தான் சார். 7 அது 8 கன்ஃபார்ம் மாதிரி. அவ்வளவுதான். வா, எப்படி எவ்வளவு ஈஸியா வந்துச்சு பாருங்க. அடுத்தது 9 ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர் 19. அது என்னவா பாத்தீங்க, வில்லு உட்டா மாறுறது உங்களுக்கு தெரியும் எப்படின்னு. 9 19. 9M 10 9. ஆமா ஆமா ஆமா. 1 10M 11M 12M. மாடல். பாருங்க எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிச்சு பாருங்க. என்னமோ கஷ்டம் மாதிரி தெரிஞ்சது நம்பர் பண்ணிட்ட பாருங்க. வித்தின் 1 மினிட்ல நம்பர் அது என்ன சார் 9M 10M? மாடல் மேம். Model. வில்ல வந்து உட்டா மாத்தணும்ல, மாடல் தானே அது. மாடல் Okay. தான் மாறுது. இது எல்லாமே வில்ல உட்டாய். இது நாலுமே ஒண்ணுதான். Okay. அதனால நாலுத்தையும் என்ன எடுத்தது அங்க இருக்கியா? இப்ப பாத்தீங்களா, இந்த இந்த இது ரொம்ப இந்த இந்த அடுத்த லேயர் போறப்ப இந்த லேயர் ஈஸி ஆயிடும். டைரக்ட் டு இன்டைரக்ட். பவித்ரா மேம் இது புரியுதா என்ன சொல்றேன்னு? Yes sir, yes sir. இப்போ நல்லா கிளியரா இருக்கு. மேபி ஐ ஹேவ் டு ரீகால் பண்ண மறுபடியும். மைண்ட்ல அது இது இப்போ எப்படி இருக்குன்னா சார், எனக்கு அன்லேர்ன் பண்ண மாதிரி இருக்கு. அன்லேர்ன் பண்ணி நியூ லேர்ன் பண்ண மாதிரி இருக்கு. இட் இஸ் குட் ஆக்சுவலி, ஈஸி. நினைச்சாலும் தப்பு பண்ண முடியாது. நீங்க ஆமா. ரயில் ட்ராக்ல நிக்கிற மாதிரி போட்டுட்டீங்கன்னா சரி. சட்டுன்னு போயிடும். அது பாட்டுக்கு எய்தர் தப்பா போகும் இல்ல ரைட்டா போகும். கரெக்ட் கரெக்ட். அதே மாதிரி மைண்ட்ல வந்து நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் நாள்ல வச்சுக்கிட்டா போதும், பாக்கி எல்லா நம்பரும் வந்துடும். ஏன்னா அதுல இருந்து கூட்டிக்கிறீங்க அடுத்த நாள் அடுத்த நாள். இப்ப பாருங்க பில் உண்டு. இப்ப பாருங்க இதுல நிறைய விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். ரொம்ப முக்கியம் வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுத்தோம் பாருங்க. Look at this 1 2 3 4 and we have done this passive formula 1 2 3 4. You have done all this, right? இப்ப டைரக்ட் இன்டைரக்ட்ல இவ்வளவு கொடுத்துருக்கீங்க இல்லையா? Look at this. இன்னும் ஒரே ஒரு லேயர் இருக்கு. சிந்துஜா ரெடியா இருக்கீங்களா? எஸ் எப்படி எஸ் சார். இப்படின்னு பார்த்தலாமா? Let's do it. All right, here you go. Okay. We'll go with the direct. நீங்க தான் எனக்கு பார்த்து சொல்லணும். மைண்ட்ல ஓட விட்டு நம்பர் சொல்லணும். Is written அது அப்படியே மைண்ட்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா வந்துடும். All right, go ahead. எஸ் சார், எஸ் சார். 14 13 என்னவா ஆகுதுன்னு நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சிம்பிள் One பிரசன்ட். சாரி சாரி சார். 16. ஐயோ, 16. சூப்பர் ஸ்டார்ட். சுதாரிக்கணும், ஸ்லோ பண்ணி. எஸ் சார், எஸ் சார். 14 வந்து 17. மைண்ட்ல அதை மாத்திருங்க. எப்படின்னா 15 வந்து 18. எஸ் சார். ஓகே, இதுக்கப்புறம் தான் நீங்க கரெக்டா பார்க்கணும் இல்லைங்களா? எஸ் சார். ஓகே, இங்க என்ன 16.
Was written. 6 A letter was 16க்கு 18 சார் 18 super. 17 கிடையாது சார். அப்பா இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபைண்ட். அது ரொம்ப அருமையான, இதை கரெக்டா கொண்டு வந்துடுங்க. ஏன்னா முன்னாடி நம்ம அடிபட்டோம். 18 எஸ் சார். எஸ் சார். 18க்கு 18 தான் சார். சூப்பர். 19M 20M. அவ்வளவு. இப்ப ஆன் த ஃபிளை பாருங்க பவித்ரா மேம், அவங்க ஆன் த ஃபிளை வந்து அப்படியே கேட்சப் பண்ணிட்டே போனாங்க பாத்தீங்களா? Yes, sir. அவ்வளவுதான். நீங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தா எப்பயுமே அது உங்களுக்குள்ள அந்த ஆன்சர், கரெக்டான ஆன்சர் இருந்துகிட்டே இருக்கும். வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம். இதை மனப்பாடம் பண்ணணும்னு பார்த்தாலும் இது பண்ணணும்னு பார்த்தாலும் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஒன்லி த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் யூ வில் கெட் இட். Yes. அவ்வளவுதான். கணக்கு பரீட்சைக்கு போற மாதிரி தான். நம்பர் எல்லாம் மாத்திருவாங்க, கான்டெக்ட் மட்டும் அப்படியே இருக்கும். கரெக்டா அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அவ்வளவுதான். ஸோ இப்போ அடுத்த லேயருக்கு போகலாம். பட் இது இருக்குது, இது எல்லாமே பேரெல்லாம் போட்டிருக்கேன். நீங்க ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ரிவைஸ் பண்ணாதான் இது வந்து கரெக்டா உள்ள கொண்டு போக முடியும். லெட்ஸ் டூ திஸ். இப்போ நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதை அப்ளை பண்ணுவோம். Okay. All right. Close to 20 minutes we can spend here on this. முடிஞ்ச அளவு எவ்வளவு பண்ண முடியுமோ அதை பண்ணிடலாம். ஸோ இதுல நம்ம பார்த்த ஒரு விஷயம், இதுல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், எல்லாமே ஸ்டேட்மெண்டா போட்டோம். இப்ப ஒன்லி ரிப்போர்ட்டட் சைடு மட்டும் பார்க்கலாம். நம்ம ரிப்போர்ட்டிங் சைடு வேணாம். ரிப்போர்ட்டிங் சைடு ரொம்ப ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. Okay. I can go indirectly என்னவா மாறும்? I'll put this direct, indirect. I could. அவ்வளவுதான். கேன் வந்து குட்டா மாறும். அவ்வளவுதான். நீங்க இந்த பாஸ்ட் தான் பண்ணீங்கன்னா அன்னைக்கு கேன் வந்து குட்டா மாறும். ஐ குட் கோ, ரைட்? ஐ மே கோ. I might. வெரி குட். ஸோ இப்பதான் அந்த லேயரை நம்ம படிச்சது வரும். ஐ மைட் கோ. I must, sir. ஐ மைட் கோ சிம்பிள். இப்ப நீங்க அதை அப்ளை பண்ணணும். முன்னாடி அப்ளை பண்ணதுதான். ஐ கேன் கோ, ஐ குட் கோ மாறுது. ஐ மைட் கோ என்னவா மாறு பாருங்க. ஐ குட் கோ பண்ணலாமா? இங்க I might go. Same as. சேம், இட் வில் ரிமைன் தி சேம். நீங்க ஒரு வாட்டி தான் பாஸ்ட் போட முடியும். நீங்க அது மாடல் ரொம்ப பாஸ்ட் ஆகுறீங்க. வெரி குட். ரைட். ஐ குட் கோ. இதுதான் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். இதை நீங்க நல்லாவே பண்ணிடுவீங்க. ஸோ மாடல், இப்போ மாடலுக்கு ஒரு இதே ஒரு இது மட்டும் வச்சுக்குவோம். ஐ கம். I came. அவ்வளவுதான். ஐ கேம். I had come. அவ்வளவுதான். உங்களுக்கு அது இது பண்ணா போதும். I had come. I had been. Oh. I had come. என்னாச்சு? I had been. இல்லை, இங்க நீங்க ரெஃபர் பண்ணி சொல்லுங்க. மெயின் பாயிண்ட்ஸ் எழுதிருப்பீங்களே அன்னைக்கு கிளாஸ்ல. சிந்துஜா ஹெல்ப் கேட்போம். Yes sir, I had come தான் sir. Same. Yes, Pavitra ma'am, I have come. I have come. Same then, sir. I have come. I have come. I have come. Spelling. H-A-V. No. Had. I had come. நல்லா பாருங்க. I came க்கு I had come தான் வந்தது. I had come க்கு டபுள் பாஸ்ட் அப்படியே இருக்கும்.
இங்க பாருங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் எவ்வளவு முக்கியம் அப்ப இன்டைரக்ட் ஸ்பீச்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு. இது புரியுதுங்களா இந்த முக்கியத்துவம்? Yes, sir. பாஸ்ட் Yes, sir. பர்ஃபெக்ட் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அதனாலதான் டைரக்ட் இன்டைரக்ட்ல தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் யூசேஜ் தெரியும். இவ்வளோ வாட்டி வருது பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு தோணும். ஸோ வெவ்வேறு சுச்சுவேஷன்ல நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஆனா ஒரே மாதிரியா இருக்கும். தமிழ்ல ரொம்ப டிஸ்டிங்டிவ் ஃபீச்சரா உள்ள ஒரு விஷயம் இங்க மர்க்கியா லிமிட்டடா இருக்கும். ஆனா அதுவே தான் வெர்சாட்டிலிட்டி. இதுதான் அதோட பன்முகத்தன்மை, ஆங்கிலத்தோட பன்முகத்தன்மை. ஒரே வார்த்தை இப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணுதா? ஸோ Mm. அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். இந்த இடம் தான் விட்டுறக்கூடாது. நம்ம சிம்பிள் பாஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறும், பாஸ்ட் பர்ஃபெக்டாவே இருக்கும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறும். அதே மாதிரி தான் இது. ஜஸ்ட் லெட்ஸ் டூ திஸ் ஹியர். I will. I just do this. Okay. I have been coming. I had been coming. Yeah. I was coming. Yes. Same, sir. I was coming. I was coming. I That's it. உங்களுக்கு I இந்த had come. I had come. இல்லை சிந்திச்சா ஹெல்ப் பண்ணுங்க. Yes, sir, I had been coming. அவ்வளவுதான். நம்ம இதெல்லாம் சேர்ந்து நான் அடிச்சலைன்னு சொன்னதுதான். பக்கத்துல போடுறப்பதான் உங்களுக்கு தெரியும். பவித்ரா பாருங்க. I had been coming. Same, sir. I had been coming. அவ்வளவுதான். ஸோ இந்த மூணு பாருங்க அது எவ்வளவு யூசேஜ் வந்து ஒரே மாதிரி இருக்கு. Okay. கன்வெர்ட் பண்றப்ப. ஸோ இந்த கீ தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம அடுத்தடுத்த இதுக்கு லேயருக்கு போறப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரைட், நெக்ஸ்ட் லாஸ்ட் கப்புள் ஆஃப் கான்செப்ட்ஸ். இது இன்டைரக்ட்ல நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப பாருங்க. இந்த how are you அப்படின்னு நம்ம கேட்கறோம்னா எப்படி இருக்கும்? இது வந்து ஒன்லி டைரக்ட் பார்ட்டு. நான் ரிப்போர்ட்டோட மட்டும்தான் வைக்கிறேன். ரிப்போர்ட்டிங் ரொம்ப ஈஸியா, அது ஈஸியா பண்ணிக்கலாம். இது எப்படி மாறும்? How have you been? ஒருத்தவங்க கேட்கறாங்க how are you ன்னு என்னகிட்ட கேட்கறாங்க. நான் எப்படி இன்னொருத்தவங்கள்ட்ட அதை சொல்ல போறேன்? என்னகிட்ட கேட்கறாங்க how are you ன்னு என்கிட்ட கேட்கறாங்க. நான் எப்படி இன்டைரக்ட்ல இதை சொல்லுவேன்? சிந்துஜா, நான் வந்து Yes, sir. how are you அப்படின்னு கேட்கறாங்க ஒருத்தவங்க. இப்ப நீங்க How I am. How I am. அந்த இடத்துல இதை மாத்திரமே Sorry. How am I? How How am I? am I? How am I? இல்ல how I am அது கரெக்ட். நீங்க அதெல்லாம் அந்த am தான் தப்பு. Okay, sir. How I was. Sorry. I பாஸ் was. அந்த டென்ஸ் அப்ளை பண்ணுங்க. சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்டா மாறிடும்ல. நல்லா பாருங்க. பவித்ரா பாருங்க. Where is he going? அடுத்த லேயருக்கு போயிட்டோம். இது வரல கத்துக்கிட்டதை கொண்டு வந்து இது வேற அட்டாச் பண்ணோம். அவ்வளவுதான். Where is he going ன்னு ஒருத்தவங்க ஒரு 1 hour கழிச்சு அவர் என்ன உங்கள்கிட்ட பேசுறாருன்னா நீங்க என்ன சொல்லுங்க? Where is he going ன்னு அவருக்கு Where was he going? இன்னொரு வாட்டி Where was he going? இன்டைரக்டா வர்றப்ப அந்த கொஸ்டின் எல்லாம் தூக்கி விட்டுணும். பாருங்க வேர் ஹீய கொண்டு வரணும். Okay. சிம்பிளா ஓகேவா? வேர் போட்டு ஹீ போட்டு அதுக்கப்புறம் கொண்டு வரேன். Where he was going. Yes, sir. நான் அதான் சொன்னேன். அவ்வளவுதான் அங்க முடிஞ்சது. சோ இந்த ரிப்போர்ட்டர்ஸ் பேட்ச்ல பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணாலே முடிஞ்சது. இப்ப பாருங்க. கொஸ்டினை எடுத்துட்டு அத ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லணும். ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லணும். பண்ணீங்கன்னா அது ரொம்ப ஈஸியா ஆயிடும். நீங்க என்ன கம்பைன் பண்ணாலும் ஈஸியா பண்ணிட்டு போயிடுவீங்க. Where will you go? Where would where I would go. Where I would go. பவித்ரா உங்களுக்கு தான் கரெக்டா கொண்டு வாங்க. Why does she go?
does she go? கரெக்டா கொண்டு வரணும். Why she has gone? இன்னொரு வாட்டி Why நீங்க does she? ஸ்லோ பண்ணுங்க. Why she கொண்டு வந்துட்டீங்க கரெக்ட். டஸ் பிளஸ் கோ என்ன, அது என்ன டென்ஸ்? Goes. அது கோஸ்ல என்ன டென்ஸ்? அந்த கோஸ் வந்து எப்படி மாறலாம் இல்ல மாறாம இருக்கலாமா என்ன? நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்துட்டு போகணும். நான் அதனாலதான் ஒவ்வொரு ஸ்டெப்பா உங்களை கொண்டு வந்தேன். ப்ரெசன்ட், ஆக்டிவ், பாசிவ் இல்லைங்களா? அது கொண்டு வந்தது காரணம் இல்லை, இதுதான், இது அப்ளை பண்ணதுதான். Why she was going? சொல்லுங்க பவித்ரா. ஒய்சி Why she was going? Varada. Why does she go? மேம் சிம்பிள் பிரசன்ட் தானே, சிம்பிள் பிரசன்ட் எப்படி மாறும்னு யோசிச்சீங்கன்னா வந்துடும். அவ்வளவுதான். அதான் பாயிண்ட். உங்களுக்கு டென்ஸ் வச்சுதான் நீங்க கொண்டு வரணும். நீங்க அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்துட்டீங்கன்னா Why ஒண்ணும் she go? Why she? She. Oh my God. நீங்க அந்த டென்ஸ் ஒரே டென்ஸ் தான், அந்த ஒரே ஆன்சர் தான் வரும், வேற எந்த ஆன்சருமே வராது. நீங்க நோட்ஸ் ரெஃபர் பண்ணுங்க. Same answer. Why she does? இல்ல வேற ஏதோ அவங்க அழகா சொன்னாங்க. சிந்துஜா நீங்க சொல்லிடுங்க. Why she went. அவ்வளவுதான். Oh yeah. There I would go. இங்க கொஸ்டின் மார்க் வராது, பாத்துக்கோங்க. ஃபுல் ஸ்டாப் தான் வரும். Why she went. Okay. ஓகே, இதுல நீங்க எப்படி வேணாலும் கொண்டு பண்ணலாம். சார் ஆனா இது தமிழ்ல சொன்னா டோட்டலா மீனிங்லெஸ்ஸா இருக்கும்ல சார். இது வந்து ரெகுலரா பண்ற மாதிரி உள்ளது. இது வந்து ஏன் போனாங்கன்னு கேக்குறது தானே சார். ஆனா தமிழ்ல இப்படி சொல்லி பார்த்தா மீனிங் கரெக்டா வர மாட்டேங்குது. ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை போட்டுருவாங்க. ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை முன்னாடி போட்டாதான் இது ஒர்க் அவுட் ஆகும். நான் எதுக்கு இதை ஃபோக்கஸ் பண்ணேன்னா, இதுல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஈஸியா போட்டுருவீங்க. நீங்க அப்படி யோசிக்க வேணாம். இப்ப பாருங்க, he asked me. இப்ப சொல்லுங்க. he asked me. Why does கேட்டா. இப்ப பாருங்க, இது எப்படி மாறுது பாத்தீங்களா? டபுள் கோட்ல வந்துருதா? டபுள் கோட்ல வந்துருதா? இத எஸ் சார், எஸ் சார். சார் அப்படியே இப்ப அது அப்படியே நீங்க தமிழ்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். எனக்கு தமிழ்ல பண்ணா புரிய மாட்டேங்குது. இல்ல, இது ஏன் புரியாதுன்னா, நீங்க வேற 2 டிஃபரெண்ட் பிளேஸ்ல நடக்குது இது. இப்ப பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம். Ask me why does she go? இது புரியுதுங்களா? அந்த டென்ஸ் மாத்தினீங்களே பவித்ரா, அதுதான் ரொம்ப முக்கியம். டென்ஸை மாத்தணும். இதுவும் நம்ம தமிழ் படுத்துறது நம்ம இதுக்கே தமிழ் பண்ணிக்கலாம், அது ஒண்ணு இல்லை. யாஸ்மி. She went. இப்ப பாருங்க, இதை அப்படியே எடுக்கிறேன் நானு. டபுள் கோட்ல போடல. Okay. ஒய் சி வெண்ட். ஷி ஆஸ்க்ட் மீ ஒய் சி வெண்ட். இது வந்து ஸ்மால் டபிள்யூ. அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்ப என்ன அவங்க கேக்குறாங்கன்னாக்கா, ஒய் டஸ் சி, அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. எங்க போறா அவ, எங்க அவ போறா அப்படின்னு அவன் என்கிட்ட கேக்குறான். அவன் என்கிட்ட கேட்டான், எங்க அவ போறா. ஒரு மணி நேரம் கழிச்சு இன்னொரு ஃப்ரெண்டு கேட்கிறாரு, 4th கேரக்டர் வர்றாரு, என்ன பேசுனீங்க அப்படின்னா, அவன் என்கிட்ட கேட்டான் அவ எங்க போனான்னு. Okay. இது புரியுதுங்களா? இது வந்து லேட்டா தான் நடக்கிறது. இது இப்ப நடக்குது, டைரக்டா இப்ப போகுது. இப்ப பாருங்க சிந்துஜா, உங்களோட டவுட் எங்க போறாவ அப்படிங்கிறது இப்ப நடக்குது. 4 மணிக்கு நடக்குது. 5 Yes, மணி sir. வந்து என்ன 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்க என்னென்ன, அவன் எங்க போனான்னு கேட்டான் அவன். எஸ் சார். சோ அவ போயிட்டு வந்துட்டா. அவ போயிட்டு வந்து இப்ப 4 பேருமே ஒரே இடத்துல இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு புரியுது சார். அது புரியுது, நீங்க சொல்றப்ப புரியுது. அது நிறைய நான் யோசிச்சு பார்த்தாலும் புரியுது. நான் என்ன கேக்குறேன்னா, இங்க டஷி கோங்கிறது வந்து சார் ரெகுலரா பண்ற ஒரு ஆக்ஷன் மாதிரி தானே இது. இது வந்து வெண்ட்ங்கிறது வந்து போனது. ரெகுலராவும் பண்ணலாம். இப்ப போறது, ஓ இப்ப போறத வந்து இப்ப போறதையும் இப்படி கேட்கலாமா சார்? நம்ம யூசுவலா இப்ப போறத வந்து கண்டினியூஸ்ல தானே கேட்போம். அது போடுவோம் பாருங்க. அதனாலதான் எனக்கு அது என்னன்னாக்கா, நீங்க அப்படி தமிழ் படுத்தும். இப்ப ஒய்சி கோயிங் தானே. எஸ் சார். ஒய் ஷி கோயிங். யா. இப்ப
இது இது தமிழ்ல வந்து நீங்க வந்து நுணுக்கமா பாத்தீங்கன்னாக்க நீங்க சொல்றது ரைட்டு. இங்கிலீஷுக்கு லிமிடேஷன் இருக்கு இல்லைங்களா? அதனாலதான் சார் இப்ப இது வந்து ஒய் இஸ் ஷி வாஸ் ஷி கோயிங் சொல்றது வந்து புரியுது எனக்கு. ஷி வாஸ் கோயிங் போடுறது புரியுது. அது டஸ்ஸும் வென்ட்டும் தான் எனக்கு கொஞ்சம் முரண்மா தெரியுது. பாஸ்ட் ஓகே. சிம்பிள் பாஸ்ட் வந்து நீங்க பாஸ்ட் டபுள் பாஸ்ட் போடுறது. சிம்பிள் பிரசன்ட் மல்டி பர்பஸ் அவங்க யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் குறிக்கிறது. ஒய் ஷி வாஸ் கோயிங். இப்ப பாருங்க, லெட்ஸ் மேக் இட் வெரி சிம்பிள். ஒய் ஷி கோயிங் வந்து ஒய் ஷி வாஸ் கோயிங் மாறுது. நீங்க கேட்கறது ஐ டேக் டீன்னு சொல்றோம்னா நீங்க கேட்கறது இது முக்காலத்துக்கும் பொருந்துறது. ஓகே. அதை சிம்பிள் பாஸ்டா மாத்துறப்பதான் நெருடல் வரும். அது இங்கிலீஷ்க்கே ஒரு லிமிடேஷன். அதான் சார், அதுதான் அந்த மாதிரி தான் நான் இதை பார்த்துட்டேன். அதனாலதான் கேட்கிறேன். சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் ஆனா அதனாலதான் ரூலா அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. சிம்பிள் பிரசன்டால சிம்பிள் பாஸ்டா மாத்தி விட்டுருங்கன்றாங்க. ஏன்னா அதுக்கு மேல இந்த காம்ப்ளெக்சிட்டியா அந்த லாங்குவேஜால தாங்க முடியல. புரியுதுங்களா? அதான் உண்மை. நீங்க 26 லெட்டர் வச்சுட்டு நீங்க என்ன பண்ண முடியும்? எவ்வளவு 247 லெட்டர் வச்சுட்டு நம்மளே தடுமாறுறோம். அவங்க எவ்வளவு சோ அதனாலதான் அந்த ரூல் பண்ணிடுறாங்க. சிம்பிள் பிரசன்ட்லாம் சிம்பிள் பாஸ்டா மாத்திருங்க அப்படின்னு ஒரு ரூல். சோ அப்புறம் அந்த பி எல்லாம் பிலாம் இருந்துட்டு போகுது. எதுக்கு அவங்க ரூலா வைக்கிறாங்க பாருங்க. இருந்துட்டு போட்டுமே, அது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு போய் அது படி சந்தோஷமா இருக்கட்டுமே. பி பீன் பீன் பீன். ஆனா அதையும் அதை நிப்பாட்டிடுறாங்க பாத்தீங்களா? கட் பண்ணிடுறாங்க பாத்தீங்களா? அதை கட் பண்ணிட்டு அந்த ரூலை தெரிஞ்சுக்கணும் எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்றாங்க பாருங்க. அதனாலதான் அதோட காம்ப்ளெக்சிட்டி லெவல் அதிகமாயிடும். ரொம்ப ரொம்ப ஒரு குளோபல் லாங்குவேஜ் இவ்வளவு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனோட இருக்கிறதுனால அது நமக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுது. நம்ம தாய்மொழி பவர்ஃபுல் டூல். அதை வச்சா கூட சில வாட்டி 100% புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இந்த லாங்குவேஜ் இருக்குது. அதான் முக்கியம். சோ அப்ப இந்த இடத்துல வந்து டஷி கோங்கிறது வந்து இப்ப போறதுதான். இப்ப வேட்டசி கோ எங்க போறா எங்க போயிட்டு இருக்காங்க, எங்க போறா. ஓகே. அப்படி ஆனா ஜென்ரலாவே இப்ப இம்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு மட்டும்தான் அப்படியா சார்? இல்ல ஜென்ரலாவுமே இப்ப போடுறதுக்கு நம்ம அப்படி கேட்போமா? இப்ப போறதுக்கு கேட்க மாட்டாங்க. ஜெனரலா அந்த பிரசன்ட் கன்டினியூஸ் போயிடும். ஜெனரலா பிரசன்ட். அதான் சார், அதான் அதனாலதான் கேட்டேன். அந்த ரூல்ல அதனாலதான் ரூலா வச்சிருக்காங்க. ரூல்னா அதுல வந்து ஏதாவது எக்ஸெப்ஷன் இருக்கும். ரூல்னாலே எக்ஸெப்ஷன் இருக்கும் ஒண்ணு. இன்னொன்னு ரூல்னாக்கா அந்த ரூலை நீ ஃபாலோ பண்ணி அவனுக்கு புரியுது இல்லைங்களா? மீனிங். சோ அதனாலதான் கிராமர் ரூலா இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப இந்த ஒரு லாஸ்ட் டாபிக் ஒண்ணு பண்ணிடுவோம். இந்த லாஸ்ட்ல இதை மட்டும் விடக்கூடாது. பண்ணிடலாம். ஆர் யூ கோயிங் குயிக்கா சொல்லணும். எப்படி பண்ண பாருங்க. இதை நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்றது பண்ணிக்கிறேன். ஆர் யூ கோயிங் இங்க பாருங்க, டபுள் கோட்ல எடுத்தோம். டபுள் கோட் வச்சோடனே அது டைரக்டா போயிடுது. He asked me. இங்க பாருங்க, இந்த ரிப்போர்ட்ஸ் பற்றி கவலைப்படாதீங்க. அந்த ரிப்போர்ட்டிங் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. He asked me. இங்கதான் கொண்டு வரணும். பவித்ரா மேம் இருக்கீங்களா? முடிச்சிடலாம். இன்னொரு 5 மினிட்ஸ் அதுக்கு மேல எடுக்க மாட்டேன். முடிச்சிடலாம். குயிக்கா முடிச்சிடலாம். 4 முடிச்சிடலாம். Where you going? நீங்க I was going sir. I was going. வேற ஏதோ விட்டு போச்சு. என்ன சார்? கேள்வியே கேக்குறாங்களே பாருங்க. Okay, are you going? Yes, Am I going? சார் क्वेश्चन மாத்தி தானே சார் சொல்லணும். ஓ இது क्वेश्चनाவே வச்சுக்கணும். ஓகே ஓகே ஓகே. क्वेश्चना வச்சுக்கணும் இல்ல. நீங்க இத எப்படி மாத்துவீங்க? எஸ் ஆர் நோ क्वेश्चन. நல்லா பாருங்க. Are you? Am I going வரது? am I going? வராது இல்ல. லாஸ்ட் விஷயம் இது தெரிஞ்சிட்டா போதும் உங்களுக்கு. டைரக்ட் சார் இது ரிப்போர்ட்டட்ல தானே சார் மாத்தணும்? ரிப்போர்ட்டட்ல தானே இது மாத்தணும்? அப்படியே வச்சுங்க. இது நீங்க வந்து ரிப்போர்ட்டிங். இது ரிப்போர்ட்டிங்னா கேள்வி கேட்குது. ரிப்போர்ட்டட்ல தான் எல்லா மாற்றமே ரிப்போர்ட்ல தான் வரும். ரிப்போர்ட்டிங் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரைட்? ஆர் யூ கோயிங்? Was I going? Oh, if okay okay. அவ்வளவுதான். ஸோ இதை வந்து இன்னொரு இதுவும் பண்ணுவாங்க. இஃப்க்கு பதில் என்ன பண்ணலாம்? Where sorry ஆமா. weather sir. அவ்வளவுதான். இது முடிஞ்சது. இப்ப பாருங்க, இதுல எல்லாமே கொண்டு வந்துடலாம் பாருங்க. ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன்.
யாஸ்மி இந்த கேள்வியை பாருங்க, இதை அப்படியே கொண்டு வாங்க. கேர்ஃபுல், டோன்ட் வரி. ஒரு டயத்துல கான்சியஸா இருப்பேன், டோன்ட் வரி. Okay, sir. ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். அவங்க பவித்ரா Fine மேம்க்கு only, fine for me. பாருங்க, கேபிட்டல் டி போடுறோம். இந்த பாருங்க, யாஸ்ட் மீக்கி இது மாதிரி இதுல வந்து டைரக்ட்ல வந்து கம்மா போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? Yes, sir. கம்மா போடுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த கமாங்கிறது அப்போ இதெல்லாம் விட்டுறக்கூடாது. அப்பதான் அந்த பஞ்சுவேஷன் வச்சுதான் கரெக்டா மீன் பண்ண முடியும். இப்ப என்ன பண்ணணும்? இதை சிம்பிளா தான் ட்ரை பண்ணுங்க. யாஸ்மி, இந்த இடத்துல கமா இருக்கு, இங்க கமாவை கட் பண்ணிடுறீங்க. பண்ணிட்டு இஃப் ஐ ஹேட் கான், சூப்பர், ஐ ஹேட் கான். அவ்வளவு அந்த ரூலை அப்ளை பண்ணிடணும். அவ்வளவுதான். இந்த ஈஸ் இங்க போடணும். ஸோ இப்ப வெதர் ஐ ஹேட் கான்ங்கிறதும் போடலாம். எல்லா ரூலையும் இப்ப நீங்க அப்ளை பண்ணலாம். எஸ் சார், நோக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்களோ எல்லா ரூலையும் அப்ளை பண்ணலாம். ஒரு கப்பல் ஆஃப் ரூல்ஸ் மட்டும் இப்போ இது கப்பல் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் மட்டும் பண்ணிடலாங்க. இப்ப அதை அப்படியே விட்டுருவோம். இது உங்களுக்கு ரிப்போர்ட்டட் அப்படியே விட்டுருவோம். நமக்கு அப்படியே ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். வில் யூ பி ஏபிள் டு கோ? பவித்ரா அப்படியே அப்படியே சொல்லுங்க பாப்பா. வில் யூ பி ஏபிள் டு கோ? நான் அது எப்படி இது கோட் பண்ணிடுறேன். If I can go, அப்படியே விட்டுருங்க, ஆஸ்திரேலியா விட்டுருங்க. இப்ப வந்து எங்க எப்படி ஆரம்பிப்பீங்க? இப்படிதானே ஆரம்பிப்பீங்க. if அப்படித்தானே ஆரம்பிக்கணும். ஏன்னா அது கேள்வி எஸ்ஆர்ஓ தானே இருக்கு. எஸ்ஆர்ஓ கொஸ்டின் தானே இருக்கு. if I will be able to go, ஐ I will be able to go. இல்ல அது மாத்திரமே ரூல் அப்ளை பண்ணலையே. சிந்திச்சாங்க. ஐ வுட் பி சார், ஐ வுட் பி ஏபிள் டு. ஓகே, Okay. I will be. அவ்வளவுதான். நீங்க அந்த ரூல் எல்லாம் அப்ளை பண்ண வேணா இன்னொரு கிளாஸ் இருக்கிறதுனால இதுல எடுக்கலாம். அதை ரிவைஸ் பண்ணிட்டு அப்படியே கண்டிஷன்ஸும் சேர்த்து எடுத்துடலாம். ஆமா சார், இது எல்லாத்தையுமே ஒண்ணா எடுத்துருங்க சார். வியாழக்கிழமை எடுத்து இருக்கிறப்ப டென்ஸ்க்கு வந்து வாய்ஸுக்கு போயிட்டு டைரக்ட் இன்டைரக்ட் வந்து கண்டிஷனல்ஸ் போயிடலாம். அப்படி போறப்ப இது எல்லாமே உங்களுக்கு அஃபார்ம் ஒரு லாஸ்ட் இது. இது சொல்லுங்க பவித்ரா, இது மட்டும் சொல்லுங்க. டைரக்ட்ல இருக்கு. Be gone. Yes, me. If I had gone, இன்னொரு if I had gone, அவ்வளவுதான். சூப்பர். இப்ப அந்த ரூலை எல்லாத்துக்கும் அப்ளை பண்றீங்க பாத்தீங்களா? எல்லா இடத்துக்கும் எல்லா பாசிபிலிட்டிக்கும் வந்து பாருங்க. லுக் அட் தட். gone. இப்ப சொல்லுங்க பவித்ரா. If I have been, இன்னொரு வாட்டி. if I have been going, ஓ ஏன் எங்கேயோ உங்களுக்கு அந்த If I had- பிளாக் இருக்கு. சிந்திச்சா இஃப் ஐ ஹேட் கான் தான் சார். இந்த மைண்ட்ல பிளாக் இருக்கு. வீட்ல போயிட்டு ரிவைஸ் பண்ணுங்க. yes, sir. வீட்ல போய் ரிவைஸ் அது confuse ஆயிடுச்சு. இஃப் ஐ ஹேட் கான் அது புரியுது இல்லைங்களா? இப்போ அது Yes, sir. பார்த்துக்கலாமா? இன்னொரு இது பண்ணலாமா? இப்ப லாஸ்ட் ஒன்னே வச்சுக்கலாம். அது பவித்ரா If I had been going, அவ்வளவுதான். வந்துடும் உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் தான். வந்துடும். சூப்பர், ரைட், சூப்பர், வெரி வெரி நைஸ் ரீட். அண்ட் 2 பேரும் நல்லா பண்ணீங்க. பவித்ரா நீங்க கொஞ்சம் இது பண்ணீங்க. ஒண்ணு நான் இந்த நோட்ஸ் அனுப்பி விடுறேன், yes, sir. இது பண்ணிக்கலாம். சார் எனக்குமே இது ஃபுல்லா அனுப்பிடுங்க சார். நானும் ரிவைஸ். குரூப்லயே ஷேர் பண்ணிடுறேன். ஓகே சார், Okay. தேங்க்யூ. அந்த வீடியோ அப்லோட் ஆயிருக்குது. இப்போ நேற்று வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டேன். Okay. ஓகே சார், ஓகே சார். So நீங்க பாத்துக்கலாம். இல்லைனாலும் அந்த லிங்க் அனுப்புறதுனால அனுப்புறேன். இதோட இது வந்து ப்ராசஸ் பண்ணிக்க. சூப்பர். ஐ வில் see you on Thursday. நம்ம கண்டிஷன்ஸ் பார்க்கலாம்.
Okay, sir. சார் இதுல டைரக்ட் இன்டைரக்ட்ல அவ்வளவுதானா சார்? அந்த கண்டிஷனல் பார்ட் தான் முடிஞ்சுதா? இது டைரக்ட் வேற, கண்டிஷன் தனி இது பார்க்க போறோம். ஓ இல்ல சாரி, இதுல வந்து மாடல் சொல்றீங்களோன்னு நினைச்சிட்டேன். model டைரக்ட் இன்டைரக்ட்லயே மாடல் இருக்குல்ல சார்? மாடல் நம்ம பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தானே. இப்ப பார்த்தது இப்ப ஆமா, அப்படியே டைரக்டா மாத்துறதுதான். அப்படியே இல்ல. இப்ப பாருங்க, மேவ மைட்டு கேன் குட் will I goன்னு சொல்றேன், என்னவா இருக்கும்? ஐ வுட் கோ. I would go, அவ்வளவுதான். ரைட். அந்த will I go வந்து would I would go, இது would அப்படியே இருக்கும். I may வந்து மைட்டா மாறும், மைட் வந்து அது நம்ம பண்ணிக்கலாம். அது Thursday டச் பண்ணிக்கலாம். அது வேணாக்கா. ஓகே சார். இல்ல டைரக்ட் இன்டைரக்ட்ல இவ்வளவுதானன்னு கேக்குறேன் சார். இல்ல வேற இதுதான் எதுவும்? பாசிபிலிட்டிஸ். கொஸ்டின் எஸ் ஆர் நோ கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட். ஆனா ரொம்ப முக்கியமானது அந்த டென்ஸ் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, நீங்க கேட்டீங்களா சிம்பிள் பிரசன்ட் வந்து மாத்துறது, அந்த மாதிரி இடத்துல நீங்க கரெக்டா பண்ணணும். இப்ப ஓ எஸ் சார். இங்க மாத்துறாங்கன்னு வச்சுங்களேன், he asked me, இங்க பாருங்க ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன், he asked me அப்படின்னு போடுங்க. இந்த இடத்துல மாத்துறீங்க, ஸ்ட்ரைட்டா லைட்டா மாத்துறீங்க. ask me இந்த இடத்துல மாத்துறீங்க, இப்படியே இறக்குறீங்கன்னு வச்சுங்க. அப்படியே இதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப இதை மேல கொண்டு போறேன். இதை மட்டும் பவித்ரா, இதை கெஸ் பண்ணுங்க என்னவா இருக்கணும். ஆஸ்க்கு பதில் ஆஸ்கே போடுறேன், இங்க அப்படியே கொண்டு போகணும். ஆஸ்மியே இருக்கணும். அப்ப டைரக்ட் ஸ்பீச்சாவே அப்படியே வரும்ல சார்? அப்படியே வச்சுங்க. ஆஸ்மி இந்த இடத்துல கமாலாம் போட்டுங்க, அதெல்லாம் பண்ணிக்கோங்க. சிம்பிச்சா ஏதாவது ஹெல்ப் இது பண்ண முடியுமா? இங்க ஆர் யூ கோயிங்னு வந்து இஃப் ஐ வாஸ் கோயிங்னு வந்திருக்கு. எஸ் சார். இஃப் ஐ அம் கோயிங். அவ்வளவுதான். இஃப் ஐ அம் கோயிங். அந்த ஒரு வேரியேஷன் மட்டும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சுக்கு வர்றதாக. அவ்வளவுதான். இங்க இருந்து நீங்க என்ன பண்ணாலும் அந்த டென்ஸ் சிம்பிள் பிரசன்டாவே இருக்கும். பவித்ரா புரியுதுங்களா? எஸ் சார். அவ்வளவுதான். இவங்க பக்கத்துல நிக்கிறாங்க, 4 பேருமே பக்கத்துல நிக்கிறாங்க. 1 hour கழிச்சு நடக்கல. அவன் என்ன கேட்டாலும் எங்க காதுல விழுது, அவன் என்ன கேட்டான்னு சொல்லு அப்படிங்கிறப்ப பக்கத்துல இருக்கணும் நீங்க சொல்லுவீங்க இல்லையா, அதுதான். If I'm going. அவ்வளவுதான். அந்த இந்த ஒரு இதுதான் வேரியேஷன் தான் நடக்கல. பாக்கியெல்லாம் நம்ம ஒரு வாட்டி டச் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு பண்ணிக்கலாம். சூப்பர். I'll see both of you. மிஸ் பண்ணாதீங்க, வந்துருங்க. அதே சமயத்துல எனக்கு அது சொல்லிடுங்க. ஒருத்தவங்களுக்கு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எஸ் சார். எஸ் சார். நான் Thursday கரெக்டா போட்டுறேன் சார். சாரி சார். சரி. Okay, I'll see you on Thursday at 2:45. Thank you very much. Thank you sir. Thank you sir.